ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. மேற்காசிய பிராந்தியத்தில் அமெரிக்க ராணுவத்தின் மிகப்பெரிய மூலோபாயமாக விளங்கும் கத்தாரில் உள்ள அல் உய்தைத் விமான தளம் மீது ஈரான் 10 ஏவுகணைகளை வீசியது. இதில் 7 இடைமறிக்கப்பட்ட நிலையில் 3 ஏவுகணைகள் சரியாக இலக்கை தாக்கியதாக கூறப்படுகிறது. கத்தார் மட்டுமின்றி சிரியா, ஈராக் நாட்டில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களையும் ஈரான் தாக்கியுள்ளது. சிரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஒரு ஏவுகணை தாக்குதலும், ஈராக் மீது ஒரு ஏவுகணை தாக்குதலும் நடத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதலுக்கு ஆபரேஷன் பஷாரத் அல்பாத் என பெயரிடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. தாக்குதலுக்கு முன்னதாக கத்தார் வான்வெளியை மூடியிருந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், எகிப்து, குவைத், ஜோர்டன், லெபனான், ஈராக் மற்றும் சவுதி அரேபியா தங்கள் வான்வெளியை மூடியுள்ளன. இஸ்ரேல், ஈரான் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். 24 மணி நேரத்திற்குள் போர் நிறுத்தம் முழுமையாக அமலுக்கு வரும் என்றும் இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வில் பணம்தான் விளையாடுவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நீட் எனும் தேர்வு முறையே ஒரு தார்மீக ஊழல் என்று காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். RSS, பாஜக மாநாடுகளில் கட்சிப் பொருளாக உட்காரும் அதிமுகவினருக்கு இவற்றை எதிர்க்க நேரமில்லை என்றும் முதல்வர் விமர்சித்துள்ளார். மதுரையில் இந்து முன்னணி நடத்திய முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், அண்ணா குறித்த விமர்சன காணொலி வெளியிடப்பட்டதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாவை சிறுமைப்படுத்தும் வகையில் வீடியோ வெளியிட்டது தவறு எனவும் சாடியுள்ளார். அண்ணா இல்லையெனில் தன்னை போன்ற நபர்கள் அரசியலுக்கு வந்திருக்க முடியாது எனவும் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு தேவையான உதவிகளை செய்து தர தயார் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் முடிவெடுத்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் போரின் திருப்புமுறையாக அமைந்துள்ளது. மாஸ்கோ சென்ற ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி புட்டினை சந்தித்து பேசினார். தொடர்ந்து ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஈரானுக்கு பல்வேறு வழிகளில் உதவ ரஷ்யா தயாராக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் அரசியல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தொடர்பாக நீதித்துறை தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முன்னெடுக்கும் என அமைச்சர் ரகுபதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிமுக கொடியில் அண்ணாவுக்கு பதிலாக அமித்ஷாவை வைத்து விட்டீர்களா என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியும் வினவியுள்ளார். இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அதிமுகவினர் ஏற்கவில்லை என்று அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு எக்ஸ் பக்கத்தில் விளக்கமளித்துள்ளது. கொள்கை நிலைப்பாடுகளை எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் பாஜகவுடனான கூட்டணி குறித்து மாற்று கருத்தில்லை எனவும் அதிமுக ஐடி விங் பதிவிட்டிருக்கிறது. கோவையில் பேரூர் ஆதீன மடத்தில் நடைபெற்ற சாந்தலிங்க ராமசாமி அடிகளாரின் நூற்றாண்டு விழாவில் தான் பங்கேற்றதாகவும் RSS நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி விளக்கம் அளித்துள்ளார். கோவை பேரூர் ஆதீனத்தின் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாகவும் குறிப்பிட்டார். முன்னதாக RSS நிகழ்ச்சியில் SP வேலுமணி பங்கேற்றதாக விமர்சனங்கள் எழுந்தன. போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்தை ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அதிமுக பிரமுகர் பிரசாத் என்பவரிடம் இருந்து நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் வாங்கியதாக தகவல் கிடைத்ததை அடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். ஸ்ரீகாந்தின் ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டதை அடுத்து அவர் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது. போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்டுள்ள நடிகர் ஸ்ரீகாந்தின் இல்லத்தில் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டபோது போதைப்பொருள் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. தமிழகம், புதுச்சேரியில் வரும் 29ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தலைநகரை நெருங்கும் நிலையில் டெல்லிக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
அடுத்த 7 நாட்களுக்கு டெல்லியில் பரவலாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஜூன் 25ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாசின் தைலாபுரம் இல்லத்தில் ஒட்டப்பட்டிருந்த அன்புமணியின் போஸ்டர்கள் அகற்றப்பட்டுள்ளன. தைலாபுரம் இல்லத்தின் முன்பாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோர் இடம்பெற்றிருந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. இந்நிலையில் இந்த போஸ்டர்கள் அகற்றப்பட்டிருப்பது கட்சியில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 55 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் மத்திய அரசு பணியிலிருந்த ராஜேந்திர ரத்னு முதன்மைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். வணிக வரித்துறை செயலாளராக ஷில்பா பிரபாகர் சதீஷ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். விருதுநகர் ஆட்சியர் ஜெயசீலன் சென்னை மாநகராட்சி இணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். கர்நாடக விவசாயிகளிடமிருந்து 2.5 லட்சம் டன் மாம்பழங்களை வாங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. கர்நாடகாவிலும் மா விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். இதனையொட்டி அம்மாநில விவசாயத்துறை அமைச்சர் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானோடு ஆலோசனை நடத்தினர். அப்போது சிவராஜ் சிங் சௌஹான் 2.5 லட்சம் டன் மாம்பழங்களை கர்நாடக விவசாயிகளிடமிருந்து வாங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார். கர்நாடக மாநில மாம்பழ விவசாயிகளுக்கு மத்திய அரசு இழப்பீடு அறிவித்துள்ளது போல தமிழ்நாடு விவசாயிகளுக்கும் இழப்பீட்டை வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதேபோல பதிவிட்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி மாம்பழ விவசாயிகளுக்கு தமிழக அரசு பச்சை துரோகம் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே மாம்பழ விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் கிருஷ்ணகிரியில் தேமுதிக சார்பில் ஜூன் 30ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று பிரேமலதா அறிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டையில் மாங்காய்களை சாலையில் கொட்டி மா விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாங்காய்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க வலியுறுத்தியும் மா விவசாயிகளுக்கு மானியம் வழங்க கோரியும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அப்போது சாலையில் கொட்டப்பட்ட மாங்காய்களை பொதுமக்கள் எடுத்துச் சென்றனர். குஜராத்தில் 2 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி ஒரு தொகுதியில் வென்றது. விஸ்வதர் தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் கோபால் இட்டாலியா 17,554 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் கிரீத் பட்டேலை வீழ்த்தினார். கடந்த 21 ஆண்டுகளாக இந்த தொகுதி எதிர்க்கட்சிகள் வசமே இருந்து வருகிறது. கேரளாவில் நிலம்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் ஆரியடன் சௌஹத் ஆளும் இடதுசாரி கூட்டணி வேட்பாளர் ஸ்வராஜை வீழ்த்தினார். நிலம்பூர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. வால்பாறை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பு இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வால்பாறை தொகுதி அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி உடல்நலக்குறைவால் காலமானார். இந்த நிலையில் தேர்தலுக்கு முந்தைய ஓராண்டுக்குள் எம்எல்ஏ மறைந்திருப்பதால் இடைத்தேர்தலுக்கு வாய்ப்பு இல்லை என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் வரும் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் ரயிலில் பயணம் மேற்கொள்ள உள்ளார். வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொள்வதற்காக சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் மூலம் காட்பாடிக்கு அவர் பயணிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 26ஆம் தேதி திருப்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் மூலம் சென்னை திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எத்தனை மதுக்கடைகள் குறைக்கப்பட்டன என்று தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. பொதுநல வழக்கு விசாரணையின் போது கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் குறைக்கப்பட்ட மதுக்கடைகளின் முழு விவரங்களுடன் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. விஜயை அதிமுக பக்கம் இழுப்பது குறித்து கட்சி தலைமையிடம் விருப்பம் தெரிவித்திருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக நேர்காணலில் விஜய் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் லாபம் எனவும் சேராவிட்டால் திமுகவுக்கு பாதிப்பு எனவும் குறிப்பிட்டார். சென்னை சேப்பாக்கத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் வருகைக்காக கால்வாய் மற்றும் சாலையோர குடியிருப்புகள் திரைச்சீலை போட்டு மறைக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. லாக் தெருவில் பல்நோக்கு கட்டடத்தை திறந்து வைக்க அவர் வருகை தந்தார். மேளதாளம் முழங்க பூரண கும்ப மரியாதை அளித்து அப்பகுதி மக்கள் வரவேற்பு கொடுத்தனர். அப்போது அந்த பகுதியில் இருபுறங்களிலும் திரைச்சீலை போட்டு மறைக்கப்பட்டிருந்தன. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் ஆய்வாளர் ஸ்ரீதர் ஜாமீன் கோரிய வழக்கை 7ஆம் முறையாக தள்ளுபடி செய்து மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேல் இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. இதில் கைதாகி மதுரை சிறையில் உள்ள காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார்.
ஒடிசா மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 50 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஒடிசாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் சுவர்ணரேகா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் பாலாசூர் மாவட்டத்தில் உள்ள 50 கிராமங்கள் வெள்ளத்தில் சூழப்பட்டுள்ளன. சுமார் 50,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஒடிசாவின் கஞ்சம் மாவட்டத்தில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை சிலர் மிரட்டி தரையில் ஊர்ந்து செல்ல வைத்த வீடியோ வைரலான நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாடுகளை கடத்தியதாக குற்றம் சாட்டி பஜ்ரங் தள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் மீது இத்தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது. மத்திய அமைச்சராக உள்ள சிராக் பாஸ்வான் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஏன் போட்டியிட வேண்டும் என பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரில் சில மாதங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதில் ஆளும் கூட்டணியில் உள்ள சிராக் பாஸ்வானும் களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் நிதிஷ்குமாரின் கேள்வி வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் தீவிரமடையும் நிலையில் கச்சா எண்ணெய் தொடர்பாக மத்திய அரசு அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். பல்வேறு சுத்திகரிப்பு ஆலைகளிலும் 3 வாரங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளது என்றும் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடமிருந்தும் கூடுதலாக இறக்குமதி செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். யுக்ரைனின் கீவ், ஒடேசா நகரங்களை குறிவைத்து ரஷ்யா நடத்திய பலமுனை தாக்குதல்களில் 9 பேர் உயிரிழந்தனர். ஏராளமான குடியிருப்புகள் நிலைகுலைந்து காணப்படும் நிலையில் திரும்பும் பொதுமக்களை ரஷ்யா குறிவைத்திருப்பதாக யுக்ரைன் மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து அமெரிக்காவில் உள்ள பாலஸ்தீன மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். ஈரான் மீதும் காசா மீதும் நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என நியூயார்க்கிலும் வாஷிங்டனிலும் நடைபெற்ற போராட்டங்களில் பங்கேற்றவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதனால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நலமாக இருக்க வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பிரார்த்தனை செய்தார். ஜெருசலேமில் உள்ள பிரபல வழிபாட்டு தலத்திற்கு சென்ற நெதன்யாகு அங்கு கை வைத்து பிரார்த்தனை மேற்கொண்டார். இஸ்ரேல் படைகள், ஹமாஸ் பிடியில் உள்ள இஸ்ரேலியர்கள், அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆகியோரின் நலனுக்காக அவர் வழிபாடு நடத்தினார். ஈரானில் தாக்குதல் நடத்திய அமெரிக்க விமானங்கள் இந்திய வான்வெளியில் பறந்ததாக வெளியான தகவலை மத்திய அரசு மறுத்துள்ளது. ஈரானில் தாக்குதல் நடத்திய அமெரிக்க விமானங்கள் இந்திய வான்வெளியை பயன்படுத்தியதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. ஆனால் இத்தகவல் தவறு என பத்திரிகை தகவல் வாரியத்தின் உண்மை கண்டறியும் பிரிவு விளக்கமளித்துள்ளது. போர் பதற்றம் நிறைந்த ஈரானில் இருந்து வந்த பெண்ணை குடும்பத்தினர் ஆரத்தழுவி வரவேற்ற நிகழ்ச்சி காட்சிகளே இவை. ஆபரேஷன் சிந்து மூலம் ஈரானில் இருந்து நேற்று இரவு 290 இந்தியர்கள் மற்றும் இலங்கை நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பத்திரமாக டெல்லி அழைத்து வரப்பட்டனர். ஈரானில் இருந்து இதுவரை 2000க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளனர். நீதிமன்ற உத்தரவின்படி நிபுணர் குழு குறித்து கொடுத்த நேரத்திலேயே திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கை நடத்தலாம் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆணையிட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு நேரத்தை மாற்றக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனு மீது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சிக்னலில் பசுமை பந்தலின் ராட்சத கம்பிகள் சரிந்து விழும் அபாயத்தை கண்டு கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தாங்கி பிடித்த காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பசுமை பந்தல் கம்பிகள் சாய்வதைக் கண்டு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்த அன்பரசன் என்ற காவலர் அவர்கள் வரும் வரை ராட்சத கம்பிகளை தாங்கி நின்றார். சென்னை எண்ணூர் பகுதியில் காவல்துறையினர் தன்னை தேவையில்லாமல் காக்க வைத்ததால் தனது தந்தையை காப்பாற்ற முடியாமல் போனதாக இளைஞர் ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார். வாகன சோதனையின் போது தனது வாகனத்தை வாங்கி வைத்துக் கொண்ட போக்குவரத்து போலீசார் காவல் நிலையத்திற்கு வரவழைத்து தேவையில்லாமல் நீண்ட நேரம் காக்க வைத்ததாக சிவா என்பவர் காணொலி வெளியிட்டுள்ளார். சார், இது வந்து சர்வீஸ்க்கு வந்திருக்கு, நான் வந்து மெக்கானிக் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னேன். டெல்லி போபால் இடையிலான வந்தே பாரத் ரயிலில் உத்தரப்பிரதேச பாஜக எம்எல்ஏ ராஜீவ் சிங்கின் ஆதரவாளர்கள் இருக்கை தர மறுத்ததாக பயணி ஒருவரை சரமாரியாக தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. எம்எல்ஏவுடன் பயணித்த அவரது ஆதரவாளர்கள் இருக்கையை மாற்றிக்கொள்ளும்படி கேட்டபோது அதற்கு பயணி சம்மதிக்காததால் அவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ரயில் பயணங்களை பாதுகாப்பானதாக மாற்ற ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ரயில்வே துறை முடிவு செய்துள்ளது. அனைத்து மாநில ரயில்வே காவல்துறை உயரதிகாரிகளின் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் திருட்டு போன்றவற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ள பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டது.
தென் அமெரிக்க நாடான சிலியில் பனிக்காலம் தொடங்கியுள்ளதால் பனிச்சறுக்கு போட்டிகளும் களை கட்டியுள்ளன. பனிமூடிய ஆண்டிஸ் மலைத்தொடரில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கியுள்ளனர். இதனையடுத்து பனிமலையை ஒட்டியுள்ள விடுதிகளிலும் நிரம்பி வழிகின்றன. கொலம்பியா நாட்டில் 57 ராணுவ வீரர்களை பொதுமக்கள் உதவியுடன் ஆயுதக்குழு ஒன்று கடத்தி வைத்திருப்பதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பெட்ரோ சாnchez வேதனை தெரிவித்துள்ளார். கொக்கைன் போதைப் பொருள் தயாரிப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த லா ஹசண்டா கிராமத்தில் இந்த கடத்தல் சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இதில் ராணுவ வீரர்களை கடத்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உதவி புரிந்துள்ளனர். இணையதளம் மூலம் பொருட்களை விற்கும் அமேசான் நிறுவனம் வீட்டிற்கே வந்து ரத்த பரிசோதனை செய்து தரும் சேவையை தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக தனியார் மருத்துவ பரிசோதனை நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து டெல்லி, பெங்களூரு, மும்பை, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் இந்த சேவை தரப்படும் என அமேசான் தெரிவித்துள்ளது. இந்த சேவைக்காக அமேசான் மெடிக்கல் என்ற தனிப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் 18 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள ரோஹித் சர்மா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரசிகர்களுக்கு நிகழ்ச்சியோடு நன்றி தெரிவித்துள்ளார். தான் முதலில் 2007ஆம் ஆண்டு விளையாடிய போது பயன்படுத்திய ஹெல்மெட்டை பதிவிட்டு என்றென்றும் நன்றி என்று ரோஹித் சர்மா குறிப்பிட்டுள்ளார்.